concept of Z transforms. So the formation of difference equations, right? So எப்படி இது formation of difference equation na Z transforms ஓட one of the application வந்து solving the difference equations, right? So இந்த difference equation எப்படி form பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க போறோம். So இந்த difference equation form பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னு இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது என்ன அப்படினா கொடுத்திருக்க ரிலேஷன்ல ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கா ரெண்டு கான்ஸ்டன்ட்டா இருக்கா அப்படினு பார்க்கணும். ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் நான் 2x2 மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணி சால்வ் பண்ணுவேன். ரெண்டு கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா 3x3 மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஐடியா. இது எப்படி நீங்கள் மேட்ரிக்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சம் போட்டு காமிச்சிட்டுனா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் யூஎன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ யூஎன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எண்ணுக்கு n+1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ un+1 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு 2 பவர் n+1 +1 ஆயிடுங்களா? ஸோ n+2, ரைட்? ஸோ இப்போ இந்த இதை தான் நம்ம வந்து மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ எப்படி மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு காலமில் எழுதிக்கோங்க, un+1. அடுத்தது இந்த கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, கோஎஃபிஷியன்ஸை ஒரு காலமில் எழுதிக்கோங்க, 2n+1 2n+2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் த ஈக்குவேஷன். This is very simple. So the difference equation is given by, right? So we are going to eliminate the constant a. இந்த aங்கிற constant இருக்குங்களே அதை eliminate பண்றோம். ஓகேங்களா? So by using the matrix property இங்க 2n+1 இருக்கு இல்லையா, இங்கேயும் 2n+1 into 2 ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? 2n+2வை 2n+1 into 2 ன்னு எழுதலாம். ஸோ காலமில் 2n+1 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா 0/2n+1 0. ஸோ திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு un. இங்கே 2n+1 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 un+1 இங்கே 2. திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நவ் பை யூசிங் த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் மெத்தட் you can solve this. So 2un minus un+1 equal to 0. So the difference equation is, right? So இதோட solution நான் இங்க எழுதுறேங்க. The difference equation is 2un minus un+1 is equal to 0. உங்களுக்கு un+1 first வரணும்னா மைனஸை காமனா வெளிய எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. So it can be rewritten as un+1 minus 2n equal to 2un is equal to 0. So this is the answer. So ப்ராப்ளத்தை பார்த்தோன்னா சிங்கிள் கான்ஸ்டன்ட் இருக்கா டபுள் கான்ஸ்டண்ட்டாக இருக்கான்னு பார்க்குறீங்க. சிங்கிள் கான்ஸ்டன்ட் இருந்தால் நான் 2/2 மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். டபுள் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் 3/3 மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். தட் இஸ் மை ஐடியா. ஓகே, ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா yn is equal to a into n plus b into 2n+1. ஓகே, ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் n-க்கு n+1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ a into n+1 plus b into 2n+2 ஆயிடும். எகெயின் n-க்கு n+2. ஸோ இந்த 3/3 மேட்ரிக்ஸா 2/2 மேட்ரிக்ஸாங்கிறத பொறுத்து தான் நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறதுமே. ஓகேங்களா? ஸோ 2/2 மேட்ரிக்ஸ்னால் நான் இந்த ரிசல்ட்டோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3/3 ஃப்ரேம் பண்ணணும், ஏன்னா ரெண்டு கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறனால n-க்கு n+2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ n-க்கு n+2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கொடுத்துருக்கிறது தான் நம்மளோட ஹிண்ட்டு. இது இல்லாமல் வேறு ஃபார்முலாலாம் எதுவும் இல்லைங்க. a into n+2 plus b into இங்கே என்ன ஆகிடும் 2n+3. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் கேஸ் பார்த்ததுனால நீங்கள் டைரெக்டாகவே இதை எழுதிக்கலாம். டிட்டர்மினன்ட் yn yn+1 yn+2. ஓகேங்களா? ஸோ இப்போ லைனாக எழுதும்போது ஏவோட கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து எழுதினீங்கன்னா n+1 n+2. பியோட கோஎஃபிஷியன்ஸ் எழுதும்போது எல்லாமே 2n+1, இதுலேயும் 2n+1, இதுலேயும் 2n+1 காமனாக இருக்கு இல்லைங்களா, ஒமிட் பண்ணிட்டு கூட டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ இங்கே 2n+1 காமனாக வெளியே எடுத்துருவோம் இல்லையா, மேட்ரிக்ஸில் காமனாக வெளியே எடுத்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது 0 ஆகிடும் இல்லைங்களா. அப்போது இதில் இந்த 2n+1 காமனாக இருக்கிறதுனால அதை கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல 1 கோஎஃபிஷியன்ட் ஆயிரும், இந்த இடத்துல 2 கோஎஃபிஷியன்ட் ஆகும், இங்கே 2². இது புரியுதுங்களா? எதனால் இப்படி எழுதணும்? 2n+1 மேட்ரிக்ஸாக எழுதும் போது நம்ம 2n+1 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ காமனாக வெளியே எடுக்கும்போது இந்த அந்த லாஸ்ட் காலமில் இங்கே 1ங்கிற நம்பர் வந்துடும். இதை வந்து 2n+1 into 2ன்னு எழுதலாம். இதை வந்து
2 power n plus 1 into 2 square னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ 2 square is 4 தான் 1 2 2 square னு நான் எழுதியிருக்கேன் ஸோ இந்த 2 square நீங்கள் என்ன எழுதிக்கலாம் 4 okay so this is equal to 0 so this is the difference equation so the difference equation is formed by using the matrix determinant method this is what okay so அப்போ இங்கே இதை எப்படி நான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுமே நம்ம எப்போவுமே யூஸ்வலாக ரோ வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோங்க இப்போ நான் இந்த காலம் வைஸ் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ காலம் வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது yn எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு வேல்யூங்களா இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ எலிமினேட் பண்ணிடுவோம் ஸோ 4n plus 4 minus 2n minus 4 ஓகே ஸோ அடுத்தது இது எடுத்துக்கிறேன் மைனஸ் yn plus 1 ரைட் நான் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் ஸோ இந்த காலம் இந்த ரோ எலிமினேட் ஆகிடும் ஸோ இது ரெண்டும் 4n minus n minus 2 ப்ளஸ் இந்த டேர்ம் yn plus 2 into இந்த காலம் இந்த ரோ எலிமினேட் ஆகிடும் ஸோ 2n minus n minus 1 which is equal to 0 so now you can easily simplify this thing இதை இப்படி போட்டு பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு yn plus 1 yn plus 2ல ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ இப்போது yn 4n இந்த 4 இந்த minus 4 கேன்சல் பண்ணிக்கலாங்களா 4n minus 2n 2n minus yn plus 1 into 4n minus n 3n so 3n minus 2 right அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் yn plus 2 into 2n minus n so n minus 1 equal to 0 ஸோ ஃபஸ்ட்டு நான் yn plus 2 எழுதணும்னா நீங்கள் yn plus 2 எழுதிக்கலாம் ஓகேங்களா இது மல்டிப்ளை பண்ணி எண்ணில் இருக்கிறதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி எழுதிக்கிறேன் தனியாக yn plus 1 டேர்ம்ஸ் எழுதுறேன் தாராளமாக பண்ணிக்கலாம் பட் திஸ் இஸ் த ஆன்சர் இதுக்கு மேலே ஏதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடச்சிடும் ஸோ அது நம்ம மல்டிபிள் சாய்ஸில் என்ன ஆன்சர் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ஓகேங்களா ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ நம்ம Z ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸில் எல்லா கான்செப்ட்ஸுமே மேக்ஸிமம் பார்த்தாச்சு ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா போதும் இது இல்லாமல் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் மட்டும் உங்களோட பேசிக் நாலேஜ் யூஸ் பண்ணி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி பிரிக்கிறோம் அதில் எப்படி இன்வர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வேணால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அது ரொம்ப சிம்பிள் தான் சப்போஸ் உங்களுக்கு அந்த மெத்தடும் வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நம்ம போடலாம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் அவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா 3 யூனிட் இதோட 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்கள் என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 யூனிட் தரவு பண்ணிங்கனாலே உங்களால் பாஸ் பண்ண முடியும் இது இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிற 2 யூனிட்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஸோ நவ் சால்வ் yn plus 1 minus yn is equal to 0 given y0 is equal to 3 ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம் ஸோ எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் we are going to apply two results so which is Z transform of yn plus 1 is z into capital Y of z minus z into y of 0 so similarly Z transform of yn is denoted by capital Y of z right so இந்த capital Y of z அப்படிங்கிறது Z transform of Y of n ன்னு அர்த்தங்க ஓகேங்களா ஸோ இப்போ சால்வ் பண்ணோம்னா yn என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ரைட் ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் applying Z transforms on both sides so apply பண்ணீங்கன்னா Z transform of yn plus 1 minus Z transform of yn equal to Z transform of 0 is 0 Z transform of yn plus 1 க்கு பதிலா இந்த ரிசல்ட் அப்படியே அப்ளை பண்ணிருங்க so Z into y of z minus Z into y of 0 minus capital Y of z is equal to 0 so y of 0 வந்து 3 ன்னு கொடுத்துருக்காங்க so இந்த வேல்யூ 3 so இந்த ரெண்டு டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா y of z காமனாக இருக்குது ஸோ z minus 1 into y of z minus 3z equal to 0 right ஸோ இப்போ y of zங்கிற டேர்ம் மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத ரைட் சைடு கொண்டு போயிடுங்க ஸோ அப்படி ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா y of z minus 1 into y of z is equal to 3z therefore
y of z is equal to 3z by z minus 1. Hope you understand. Right? 3z by z minus 1. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு y of n என்னன்னு தெரியணும். ஸோ எப்படி z transform அப்ளை பண்ணிக்கணும் அதே மாதிரி applying inverse z transform on both sides. Inverse z transform on both sides. Okay, ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து y of n கன்வெர்ட் ஆகிடும். This is equal to z inverse of 3 கான்ஸ்டன்ட் காமனாக வெளியே எடுத்துடலாங்க. z by z minus 1. z by z minus ஏன்னா a power n எழுதுவீங்க. அப்போ இது எப்படி எழுதுறாங்கன்னா 3 into 1 power n. 1 power n is 1. So y of n is equal to 3. This is your answer. So y of n is equal to 3. ஓகே, ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணுறோம். இது இந்த கான்செப்ட் வந்து டக்குன்னு நம்மளுக்கு புரிஞ்சிடாதுங்க. இது வந்து சால்விங் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன். அதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y ஆஃப் n + 1, அதே மாதிரி இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y n + 2 அதெல்லாம் தெரிஞ்சதுனா தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா இது பாருங்கள். ஒரு தடவை z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம், இன்னொரு தடவை இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம். சப்போஸ் இது உங்களுக்கு என்னென்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.